வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது நண்பர்களே, மிக மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்களை தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் 103 அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை நண்பர்களே 106 அரசியலமைப்பு சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நம்ம அந்த 106 திருத்தங்களையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான 45 சட்டத்திருத்தங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 45 திருத்தங்களில் இருந்தால் எக்ஸாமில் 99% கேள்விகள் கேட்பாங்க. அதாவது இதிலிருந்தால் எந்த எக்ஸாமுக்கு கேள்விகள் கேட்கப்படும். 99% வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. இந்த வீடியோ குரூப் 4 குரூப் 2 தேர்வுகள் மட்டுமல்லாது குரூப் 1 மற்றும் அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவர்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா எல்லா தேர்வுகளிலும் அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அந்த திருத்தங்களை என்னென்னு பார்ப்போம். இப்போ முதல் திருத்தம், அதாவது 1வது திருத்த சட்டம் 1951ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க நண்பர்களே, 9வது அட்டவணை எந்த திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1951ஆம் ஆண்டு முதல் திருத்த சட்டத்தின் மூலமாக. இப்போ அடுத்தது படிப்போம். பேச்சு மற்றும் வெளிப்பாடு சுதந்திரம், பொது ஒழுங்கு, வெளிநாட்டு அரசுகளுடன் நட்புறவுகள் மற்றும் ஒரு குற்றத்திற்கான தூண்டுதல் ஆகியவற்றின் மீது 3 தடைகள் விதிக்கப்பட்டன. அடுத்தது பார்ப்போம். சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவதாகும். அதாவது நண்பர்களே, மதராஸ் மாகாணத்தின் இடஒதுக்கீட்டு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அடிப்படை உரிமைகள் உறுப்பு 15 மற்றும் 16இல் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த திருத்தத்தை தான் இந்த சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவதாகும் என்பதை குறிக்கிறது. இப்போ அடுத்த மிக முக்கியமான சட்ட திருத்தத்தை பார்ப்போம். 7வது திருத்த சட்டம். இது 1956ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது மாநில மறுசீரமைப்பு தொடர்பானது. இப்போ 1956ஆம் ஆண்டு வரை மாநிலங்கள் ஒருங்கிணைந்து தான் இருந்தன. இந்த திருத்த சட்டத்திற்கு அப்புறம் தான் மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதாவது ஆந்திர மாநிலத்தை தவிர, ஆந்திர மாநிலம் 1953ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உட்பட மற்ற மாநிலங்கள் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக பிரிக்கப்பட்டது. அடுத்ததாக 9வது திருத்த சட்டம். இது 1960ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நண்பர்களே. அதாவது கொண்டு வரப்பட்டது. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை 1958 படி மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கும் இந்திய ஒன்றிய எல்லைக்குட்பட்ட பெருபரி பகுதி பாகிஸ்தானுக்கு விட்டுக் கொடுக்க ஏற்படுத்தப்பட்டது. அதாவது நமக்கு தெரியும், 1971 வரை வங்கதேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த பகுதி அந்த நாடு கிழக்கு பாகிஸ்தான் என்று கூறப்பட்டது. இந்த பெருபரி பகுதி ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பெருபரி மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த வழக்கின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் திருத்தங்கள் தொடர்பாக மிக முக்கியமான தீர்ப்பினை அளித்தது. அதனால தான் இந்த பெருபரி அப்படிங்கிற பகுதி முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போ அடுத்த திருத்த சட்டத்தை பார்ப்போம். 10வது திருத்த சட்டம் 1961ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. என்னென்னு பார்த்தோம்னா, இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நாகர் ஹாவேலி இணைக்கப்பட்டது. 1961 வரை இந்த தாத்ரா மற்றும் நாகர் ஹாவேலி ஐரோப்பியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது, போர்ச்சுகீசரின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்று நினைக்கிறேன். இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக இந்த பகுதிகள் இணைக்கப்பட்டது. இப்போ அடுத்த திருத்த சட்டத்தை பார்ப்போம். 12வது திருத்த சட்டம் 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்த சட்டம் என்ன கூறுகிறதுனா, இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன் டையூ இணைக்கப்பட்டது. அதாவது கோவா போர்த்துகீசியரிடம் இருந்தது. முன்னாடி சொன்ன மாதிரி கோவா, டாமன் டையூ முதலானவை ஐரோப்பியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக சில இராணுவ நடவடிக்கைகள் மூலமாக இந்த பகுதி இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டது. அடுத்ததாக 13வது திருத்த சட்டம் 1962 நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்தன. அதாவது இந்த திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான் நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்டது. நம்ம பார்த்துருப்போம், 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு தொடர்பான, அதாவது மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. நாகாலாந்து மாநிலம் இந்த திருத்த சட்டத்தின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது. இப்போ அடுத்தது 14வது திருத்த சட்டம் 1962 இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா கோவா, டாமன் டையூ, அப்புறம் நாகாலாந்து மாநிலம் உருவானது, அப்புறம் புதுச்சேரி, இவை அனைத்துமே 1962ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கிறது.
எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க நண்பர்களே, எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக புதுச்சேரி வந்து இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1962 14வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக. ஏன்னா தமிழ்நாடு தமிழ் மக்கள் தொடர்பாக இருப்பதால் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்படலாம். இப்போ அடுத்ததாக 15வது திருத்தச் சட்டம் 1963 உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 முதல் 62 ஆண்டுகள் வரை அதிகரித்தது. அதாவது தற்போது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 62ஆக இருக்கிறது. அந்த 62 ஆண்டுகள் வரை எந்த ஆண்டு அதிகரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1963ஆம் ஆண்டு 15வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக. இப்போ அடுத்ததான் 21வது திருத்தச் சட்டம் 1967ஆம் ஆண்டு. மிக முக்கியமான திருத்தச் சட்டம் நண்பர்களே. 8வது அட்டவணையில் சிந்தியை 15வது மொழியாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு 14 மொழிகள் வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது இருந்தது. 15வது மொழியாக பீகார் அந்த பகுதியில் பேசப்படும் சிந்தி மொழியை வந்து இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அந்த அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1967ஆம் ஆண்டு 21வது திருத்தச் சட்டம். அடுத்ததாக 22வது திருத்தச் சட்டம் 1969ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அசாம் மாநிலத்தின் உள்ளேயே மேகாலயாவை ஒரு புதிய சுயாட்சி மாநிலமாக உருவாக்க உதவியது. அதாவது மேகாலயா மாநிலம் உருவானது நண்பர்கள். அவ்வளோதான் சிம்பிளாக. எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 1969 22வது திருத்தச் சட்டம். இப்போ அடுத்ததாக 24வது திருத்தச் சட்டம் 1971ஆம் ஆண்டு. அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவரிடம் கட்டாயமாக்கியது. அதாவது அரசியலமைப்பில் ஒரு பகுதியை திருத்தணும்னா அந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்போது அவர் வந்து கட்டாயம் உடனடியாக அவர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து இந்த திருத்தச் சட்டம் வந்து சொல்லுது. ஆனால் பின்னாடி வந்து இதை வந்து மாற்றப்பட்டது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அடுத்ததாக 26வது திருத்தச் சட்டம் 1971ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அது என்னென்னு பார்த்தோம்னா மன்னர் மானியம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சுருக்கமாக சொல்லிக்கலாம். அதாவது சுதேச அரசுகளின் முன்னாள் ஆட்சியாளர்களின் தனிச்சிறப்பு மற்றும் சலுகைகள் வந்து அகற்றப்பட்டன. அடுத்ததாக 36வது திருத்தச் சட்டம் மிக மிக முக்கியமானது. 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. என்னென்னு பார்த்தோம்னா மக்களவையின் எண்ணிக்கையை 525லிருந்து 545ஆக அதிகரிக்கப்பட்டது. அதாவது தற்போது வந்து நண்பர்களே ஆங்கிலோ இந்தியர் இடஒதுக்கீடை தவிர அந்த இடஒதுக்கீடு வந்து 2020ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. அதன்படி பார்த்தால் 2025ஆம் ஆண்டு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து 543. இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக மக்களவையின் எண்ணிக்கை வந்து 545ஆக அதிகரிக்கப்பட்டது. எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அதிகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். 31வது திருத்தச் சட்டம் 1973. அடுத்தது 33வது திருத்தச் சட்டம் 1974ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி விலகலை சபாநாயகர் அல்லது தலைவர் அப்படின்னா ராஜ்யசபா தலைவர் அல்லது வந்து மாநில சட்ட மேலவையின் தலைவரை குறிக்கும் மட்டுமே ஏற்க முடியும். அதுவும் அவர்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே. அதாவது உறுப்பினர்களின் பதவி விலகல் அந்த ராஜினாமா வந்து இவர்கள் தான் அந்த தலைவர்கள் தான் ஏற்க முடியும். அதுவும் வந்து அவர்களுக்கு திருப்தி இருந்தால் தான் ஏற்க முடியும். இல்லாட்டி வந்து அந்த ராஜினாமா வந்து செல்லாது அப்படிங்கிறது அந்த திருத்தச் சட்டம் வந்து கூறுகிறது. இப்போ அடுத்தது 36வது திருத்தச் சட்டம் 1975ஆம் ஆண்டு. சிக்கிம் மாநிலம் உருவானது நண்பர்களே. சிம்பிளாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க. சிக்கிம் மாநிலம் எத்தனையாவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இப்போ அடுத்ததாக 40வது திருத்தச் சட்டம் 1976ஆம் ஆண்டு. அவ்வப்பகுதி நீர்ப்பகுதி கண்டத்திட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகியவற்றை வரையறுக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது. அதாவது நீர்ப்பகுதி எது, கண்டத்திட்டு எது, சிறப்பு பொருளாதார மண்டலம் எது, அதை வந்து முடிவு பண்ணுற அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்திற்கு இந்த திருத்தச் சட்டம் வந்து அதிகாரம் அளித்தது. அடுத்ததான் மிக மிக முக்கியமான சட்ட திருத்தம் நண்பர்களே. 42வது சட்ட திருத்தம் 1976. இதை வந்து ஒரு சிறு அரசமைப்பு என்றும் அழைக்கப்பட்டது. அதாவது நண்பர்களே ஒரு சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து கேள்வி கேட்கலாம். அது என்னென்னு பார்த்தோம்னா 42வது திருத்தச் சட்டம் 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. எக்ஸாம்பிள் வந்து நண்பர்களே ஒரு சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்கப்படலாம். 42வது திருத்தச் சட்டம். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதாவது அரசியலமைப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. அது என்னென்னு பார்த்தோம்னா அரசியலமைப்பின் முன்னுரையில் வந்து 3 புதிய சொற்களை சேர்த்தது மிக மிக முக்கியமானது. மதச்சார்பற்ற
ஒருமைப்பாடு மற்றும் சமதர்மம், அதாவது சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி என்னும் வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது. குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகளை சேர்த்தது. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது. அதாவது அமைச்சரவை தான் உண்மையாக வந்து ஆட்சி செய்யும் அதிகாரம் உடையது. குடியரசுத் தலைவர் வந்து அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதற்கு வந்து கட்டுப்பட்டவர் அப்படின்னு இது கூறுகிறது. அடுத்ததாக 3 புதிய உறுப்புகள் 32A சமநீதி மற்றும் இலவச சட்ட நீதி, 43A தொழிற்சாலைகள் நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பு ஆகியவை சேர்க்கப்பட்டன. மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு மற்றும் காடுகள் வனவிலங்குகளின் பாதுகாப்பு, நீதிமன்றங்களில் நீதி, அரசமைப்பு மற்றும் அமைப்பின் நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாகம் ஆகியவை குறித்த உறுப்புகள் வந்து சேர்க்கப்பட்டன. நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிலவினால் அப்பகுதிக்கு ஆயுதப்படையை அனுப்பி சட்டம் மற்றும் ஒழுங்கினை நிலைநாட்டவும் அதிகாரம் அளித்தது இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக. அடுத்ததான மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்னன்னா 43வது திருத்தச் சட்டம். இது வந்து 1977ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. என்ன பொருண்மைனா, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதித்துறையின் மறு ஆய்வு மற்றும் நீதி பேராணை ஆகியவற்றின் மூலம் அதிகாரத்தை மீட்டெடுக்கின்றன. அதாவது நண்பர்களே, நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றம் பறித்ததுன்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 43வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றம் வந்து திருப்பி கொடுக்குது இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக. 44வது திருத்தச் சட்டம் ரொம்ப முக்கியமானது நண்பர்களே. இது வந்து 1978ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது குடியரசுத் தலைவருக்கு மறுசீராய்விற்கு அமைச்சரவையின் ஆலோசனையை திருப்பி அனுப்பி வைக்க அதிகாரம் அளிக்கிறது. அதாவது இதற்கு முன்னாள் நண்பர்களே, அமைச்சரவை வந்து ஒரு ஆலோசனையை வழங்கினால், அதாவது ஒரு ஃபைலை வந்து கையெழுத்து போட குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தா அதை வந்து கட்டாயமாக வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாகணும். ஆனால் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக என்ன அப்படின்னா, இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது, இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு வந்து குடியரசுத் தலைவர் அமைச்சரவைக்கு அல்லது நாடாளுமன்றத்திற்கு வந்து அந்த கோப்பை வந்து திருப்பி அளிக்க முடியும். அதுதான் இது கூறுகிறது. எனினும் மறுசீராய்வு ஆலோசனை குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் ஆவார். அதாவது மறுசீராய்வுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கோப்பை திருப்பி அளிக்கும்போது அவர் கட்டாயமாக பதிலளிச்சாகணும். ஒரு முறை தான் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியும். அடுத்ததாக தேசிய அவசரத்தை பொறுத்தவரை, அதாவது தேசிய நெருக்கடி நிலையை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு என்ற சொற்கள் கொண்டு வரப்பட்டன. எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க நண்பர்களே, தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொற்களுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு என்ற சொற்கள் வந்து எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 44வது திருத்தச் சட்டம் 1978. அடுத்தது பார்ப்போம். எழுத்து வடிவிலான அமைச்சரவையின் முடிவன்றி நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கக்கூடாது. அடுத்ததான் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு அதனை சட்டப்பூர்வ உரிமையாக்கியது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 7 அடிப்படை உரிமைகள் இருந்தன. இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக சொத்துரிமை, அதாவது ஆர்டிகல் 31 நீக்கப்பட்டு சாதாரண சிவில் உரிமையாக ஆர்டிகல் 307 கொண்டு போய் வைக்கப்பட்டது. அடுத்ததான் 46வது திருத்தச் சட்டம் 1983ஆம் ஆண்டு மாநிலங்களுக்கிடையேயான விற்பனை வரி. எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க, மாநிலங்களுக்கிடையேயான விற்பனை வரி எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 46/1983 இந்தியா வந்து முதலாக கிரிக்கெட் வேர்ல்டு கப் வின் பண்ண ஆண்டு. அடுத்ததான் 50வது திருத்தச் சட்டம் 1984 ஆயுதப்படை அல்லது உளவுத்துறை அமைப்புகளுக்காக அமைக்கப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்பு அமைப்புகள் ஆகியவற்றில் பணியாற்றும் நபர்களின் அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தல். அதாவது இந்த திருத்தச் சட்டம் வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பானது. யாருக்கு அப்படின்னா, இராணுவத்தில் பணியாற்றுகிறவர்களுக்கும், அப்புறம் உளவுத்துறையில் பணியாற்றுறாங்க பார்த்தீங்களா அவங்க, அப்புறம் ஆயுதப்படையில் அவங்களுக்கு வந்து அவர்களுடைய அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்த நாடாளுமன்றத்திற்கு இந்த திருத்தச் சட்டம் வந்து அதிகாரம் அளிக்கிறது. அதனால் இந்த 50வது திருத்தச் சட்டம் 1984 வந்து மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போ அடுத்ததாக 52வது திருத்தச் சட்டம் 1985. இது என்ன கூறுகிறதுனா, இந்த திருத்தச் சட்டமானது நன்கு அறியப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டமாகும். ரொம்ப முக்கியமான திருத்தச் சட்டம் நண்பர்களே. அடிக்கடி எக்ஸாம்பிள் கேள்வி கேட்பாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தாவல் காரணமாக பதவி இழப்பார்கள். இது தொடர்பாக புதிய விவரங்களை 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ அல்லது எம்பி ஆவாங்க. அவங்க குதிரை பேரம் மூலமாக மற்ற கட்சிக்கு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுன்னா, ஆட்சி மாற்றம் வந்து மேற்கொள்ளப்படும். நாட்டில் வந்து ஒரு நிலைத்தன்மையற்ற ஆட்சி நிலை இருக்கும். அதை கட்டுப்படுத்தத்தான்
இந்த 52வது திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ அடுத்ததாக 58வது திருத்தச் சட்டம் 1987 அரசியலமைப்பின் அதிகாரப்பூர்வ உரைக்கு இந்தி மொழியில் வழங்கப்பட்டதோடு அரசமைப்பின் இந்தி பதிப்பிற்கு அதே சட்டப்பூர்வமான புனிதத்தன்மையை வழங்கியது. அதாவது ஆங்கில வடிவிலான அரசமைப்பு தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 58வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக 1987ஆம் ஆண்டு அதாவது இந்தி மொழியில் வந்து அரசியலமைப்பு புத்தகத்திற்கு வந்து அதாவது சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இப்போ அடுத்தது 61வது திருத்தச் சட்டம் 1989 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தச் சட்டம். மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களுக்கு வாக்களிக்கும் வயது வரம்பு 21லிருந்து 18 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இந்த வருஷம் தான் குறைச்சிருக்கிறாங்க 1989 ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில். அடுத்ததான் 65வது திருத்தச் சட்டம் 1990 பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான சிறப்பு அலுவலருக்கு பதிலாக பல உறுப்பினர்கள் கொண்ட தேசிய ஆணையத்தை விரிவாக்கத்திற்காக வழங்கப்பட்டது. அதாவது பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தை விரிவாக்கத்திற்காக இந்த திருத்தச் சட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததான் 69வது திருத்தச் சட்டம் 1991. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தில்லியை வந்து அதிகாரப்பூர்வமாக தேசிய தலைநகராக வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. தில்லியை தேசிய தலைநகர பகுதியாக வடிவமைத்ததன் மூலம் டில்லி ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்கு சிறப்பிடம் வழங்கப்பட்டது. அடுத்தது 71வது திருத்தச் சட்டம் 1992 மிகவும் முக்கியமான திருத்தச் சட்டம். 8வது அட்டவணையில் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் சேர்க்கப்பட்டன. நம்ம இதற்கு முன்னாடி பார்த்துருப்போம் 21வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது 15வது மொழியாக. இங்கே 71வது திருத்தச் சட்டம் 1992 கொங்கணி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் வந்து 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டன. அதாவது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழிகள். அதாவது மத்திய அரசின் அலுவல் மொழிகள் வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கிலம். மொத்தத்தில் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு மொத்தமாக வந்து இதுவரை 22 உள்ளன. இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அது வந்து 18ஆக அதிகரிக்கப்பட்டது. அடுத்ததாக 73வது திருத்தச் சட்டம் 1992 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதாவது பஞ்சாயத்து அமைப்புகள் முன்னாடியே இருந்தாலும் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்து வழங்கப்பட்டது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டது. இதற்காக பஞ்சாயத்துகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய பகுதி 9ஐ சேர்த்துள்ளது. அதாவது பகுதி 9ல் வந்து ஒரு உட்பகுதி வந்து சேர்க்கப்பட்டுள்ளது மற்றும் அதில் வந்து 29 பொறுமைகள் 29 மேட்டர்ஸ் வந்து உள்ளடங்கிய ஒரு புதிய 11ஆம் அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. புதிதாக வந்து 11ஆம் அட்டவணை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 74வது திருத்தச் சட்டம், அதுவும் 1992 தான். இது வந்து நகராட்சிகள் சம்மந்தப்பட்டது. அதாவது அதுவும் உள்ளாட்சி அமைப்பு தான், இதுவும் உள்ளாட்சி அமைப்பு தான். அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு தகுதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நோக்கத்திற்காக நகராட்சிகள் என்ற தலைப்பில் ஒரு புதிய திருத்தம் பாகம் 9ஐ இணைத்து நகராட்சியின் 18 பொருண்மைகளை 12வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்து வந்து 11ஆம் அட்டவணை 29 பொறுமைகள், இது வந்து 12ஆம் அட்டவணை 18 பொருண்மைகள். இப்போ அடுத்ததான் 76வது திருத்தச் சட்டம் தமிழ்நாடு தொடர்பானது. என்னன்னா 1994ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. 1994ஆம் ஆண்டின் தமிழ்நாடு ஒதுக்கீட்டு சட்டத்தை, அதாவது இட ஒதுக்கீட்டு சட்டம், கல்வி நிறுவனங்களில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது மற்றும் மாநில பணிகளில் பதவிகள் வழங்கப்பட்டது. இப்படி போட்டு கொள்ள போகிறாங்க. சிம்பிளாக வந்து கல்வி மற்றும் அரசாங்க வேலைகள் வந்து 69% இட ஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கலாம். நீதிபதி பரிசீலனையிலிருந்து பாதுகாக்கும் 9வது அட்டவணையில் இது சேர்க்கப்பட்டது. அதாவது ஒரு சட்டத்தை வந்து நண்பர்களே 9வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னா உச்சநீதிமன்றமே அந்த சட்டத்தை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த 9வது அட்டவணைக்கு வந்து பவர் இருக்குது. 1992 உச்சநீதிமன்றம் மொத்த ஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. ஆனால் சில காரணங்களுக்காக தமிழ்நாட்டில் வந்து 69% இருக்கிறது. அடுத்ததாக 77வது திருத்தச் சட்டம் 1995ஆம் ஆண்டு பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலைகளில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதாவது இந்த திருத்தச் சட்டத்திற்கு முன்னே வந்து சாதாரணமாக பணிக்கு சேரும்போது தான் இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டது. ஆனால் பதவி உயர்வில் வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. ஏன் வழங்கப்படவில்லைன்னு பார்த்தோம்னா, அதாவது அரசாங்க வேலைகள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா உயர் அதிகாரிகள் வந்து தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு தான் அந்த பதவி உயர்வு கொடுப்பாங்க. ஆனால் வந்து பட்டியல் மற்றும் பழங்குடியினர் இனத்தவர்களுக்கு வந்து பதவி உயர்வு வழங்கப்படுவது வந்து மிகவும் குறைவாக இருந்தது. இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக, அதாவது 1995ஆம் ஆண்டு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது.
கண்டிப்பாக வந்து கொடுத்துதான் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக. அடுத்ததான் 84வது திருத்தச் சட்டம் 2001. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான திருத்தச் சட்டம். தற்போதைய அரசியலில் அதிகமாக பேசப்படும் திருத்தச் சட்டம் இதுதான். என்னென்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் அதே குறிக்கோள்களோடு மற்றொரு 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரை மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை சீர்படுத்துவதற்கான தடை நீட்டிக்கப்பட்டது. சரிங்களா? அதாவது மக்களவை எண்ணிக்கை வந்து தற்போது அதாவது எம்பி சீட்டு, மக்களவை எம்பி சீட்டு வந்து 543 இருக்கிறது. இது வந்து 2026 வரை அதை குறைக்கவோ கூட்டவோ கூடாது அப்படிங்கிறது இந்த திருத்தச் சட்டம். அதே மாதிரி மாநிலங்கள் சட்டமன்ற சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் குறைக்கக்கூடாது கூட்டக்கூடாது என்பதற்கான திருத்தச் சட்டம் தான் இது. அடுத்தது 85வது திருத்தச் சட்டம், அதுவும் 2001. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1995ஆம் ஆண்டு முதல் அரசு ஊழியர்களாக இருக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது ஓபிசி பிரிவினருக்கு இட ஒதுக்கீட்டின் கீழ் அளிக்கப்படும் பதவி உயர்வு. நம்ம இங்கே பார்த்துருப்போம், இந்த 77வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பதவி உயர்வில் இடஒதுக்கீடு. இங்கே வந்து இந்த 85வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு. அங்கே அவங்களுக்கு இடஒதுக்கீடு, இங்கே இவங்களுக்கு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டின்படி கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு பதவி கொடுத்து தான் ஆக வேண்டும். அடுத்ததான் 86வது திருத்தச் சட்டம் 2002 மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அதாவது ஆரம்ப கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது. இதில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள உறுப்பு 21A படி மாநிலமானது 6 முதல், அதாவது மாநிலம்னா மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம், 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிப்பதை உறுதிப்படுத்துகிறது. உறுப்பு 51A கீழ் அடிப்படை கடமைகளை சேர்த்துள்ளது. அதாவது அடிப்படை கடமைகள் 10 இருந்துச்சு. 11வது கடமையாக ஒவ்வொரு பெற்றோரும் பாதுகாவலரும் தங்கள் குழந்தைகளுக்கு வந்து 14 வயது வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்கணும் அப்படிங்கிற கடமையை கொடுத்துருக்குது. அவை யாதெனில், இந்திய குடிமகன்களாகிய ஒவ்வொரு பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பினை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்கே வந்து கட்டாய உரிமை நண்பர்கள், அதே மாதிரி கட்டாயம் கடமை. இந்த ஒரு உரிமை மற்றும் கடமை தான் வந்து மிகவும் கட்டாயப்படுத்துகிறது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அடுத்ததாக 88வது திருத்தச் சட்டம் 2003. இது என்ன சொல்லுதுன்னா, உறுப்பு 268A சேவைகளுக்கு சேவை வரி விதிக்கிறது. அதாவது இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாகத்தான் சேவை வரி வந்து கொண்டு வரப்படுகிறது. சேவை வரி வந்து எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படுதுன்னு அப்படின்னு கேட்கலாம். 88வது திருத்தச் சட்டம் 2003. இருப்பினும் இதன் வருமானம், அதாவது சேவை வரி விதிக்கிறாங்க, இருந்தாலும் இந்த வருமானம் சேகரிக்கப்பட்டு மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து கொள்கின்றன. அவ்வளவுதான் மேட்ரு. அடுத்ததாக 89வது திருத்தச் சட்டம் 2003. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதாவது ஒரே ஆணையமாக இருந்துச்சு, இங்கே வந்து தனித்தனி ஆணையமாக பிரிக்கிறாங்க. அவைகள் தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் உறுப்பு 338 மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் உறுப்பு 338A. இந்த ஆணையத்திற்கான ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், 3 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இங்கே தான் வந்து தனித்தனி தேசிய ஆணையமாக பிரிக்கப்பட்டது. எந்த திருத்தச் சட்டம்னு கேட்பாங்க, 2003 89வது திருத்தச் சட்டம். அடுத்ததான மிக முக்கியமான சட்ட திருத்தம் 92வது சட்ட திருத்தம். இது வந்து 2003 கொண்டு வரப்பட்டது. என்னன்னா, 8வது அட்டவணையில் 4 மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 18 இருந்துச்சு. மேலும் 4 மொழிகளான போடோ, டோக்ரி, மைதிலி மற்றும் சாந்தலி. இதன் மூலம் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22ஆக உயர்ந்தது. மிகவும் முக்கியமான சட்ட திருத்தம். அடுத்ததான் 94வது சட்ட திருத்தம் 2006. பழங்குடி நலத்துறை அமைச்சர் வேண்டுகோளுக்கிணங்க பீகாரை விடுவித்து ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கராக விரிவுபடுத்தியது. அதாவது ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 94வது 2006. அடுத்ததான் 96வது திருத்தச் சட்டம் 2011. அதாவது ஒடியா அப்படிங்கிற மொழியை வந்து ஒரியா அப்படின்னு அந்த மொழி பெயரை வந்து மாற்றினார்கள். ஒரியா அப்படின்னு எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக மாற்றினார்கள் அப்படின்னு கேட்டால் 96வது திருத்தச் சட்டம் 2011. அடுத்ததாக 97வது திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்கள் சம்மந்தப்பட்டது 2011. ஒரு அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது அரசமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு அளிக்கிறது கூட்டுறவு சங்கங்களுக்கு. உறுப்பு 19 கீழ் கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை உரிமையை அளிக்கிறது.
அதாவது உறுப்பு 19 வந்து சங்கங்கள் அமைக்கும் உரிமையை தருது. அதில் வந்து கூட்டுறவு சங்கமும் அமைக்கலாம் அப்படிங்கிற உரிமையும் தருகிறது. இது வந்து இந்த திருத்தச் சட்டம் வந்து 43(b)யின் வாயிலாக கூட்டுறவு சங்கங்களின் மேம்பாட்டிற்காக புதிய மாநில கொள்கையின் வழிகாட்டு கோட்பாடுகளை சேர்த்துள்ளது. அதாவது 43(b) அப்படிங்கிற டிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற புதிய ஒரு கோட்பாடுகளை வந்து சேர்த்துள்ளது. இது வந்து கூட்டுறவு சங்கம் உறுப்பு 243 ZH2 243 ZT என்ற தலைப்பில் அரசியலமைப்பில் புதிய பகுதி 9(b)யை சேர்த்துள்ளது. அதாவது இது கேட்பாங்க நண்பர்களே, எந்த உறுப்பிலிருந்து எந்த உறுப்பு வரை அப்படின்னு பார்த்துங்க. 243 ZHலிருந்து ZT வரை, சரிங்களா? இப்போ அடுத்ததான் 100வது திருத்தச் சட்டம் என்னென்னு பார்த்துருவோம். 2014ஆம் ஆண்டு. இது வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் நில எல்லை சம்மந்தப்பட்டது, சரிங்களா? நில எல்லை ஒப்பந்தம் LBA அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 100வது சட்ட திருத்தம் வந்து எது சம்மந்தமானது அப்படின்னு வந்து எக்ஸாமில் கேள்வி கேட்கலாம். அடுத்ததான் 101வது திருத்தச் சட்டம் 2016ஆம் ஆண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது GST கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக பொருட்கள் மற்றும் சேவை வரி. பார்த்துக்குங்க, எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக அப்படின்னு கேட்பாங்க. 101. அடுத்ததான் 102வது சட்ட திருத்தம் 2018. பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதி. அதாவது பிற்படுத்த வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு வந்து இந்த திருத்தச் சட்டம் கொண்டு வரப்படும் வரைக்கும் அது வந்து சாதாரண தேசிய ஆணையமாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக இதற்கு வந்து அரசியலமைப்பு தகுதி வந்து கொடுக்கப்படுது. அப்படி அரசியலமைப்பு தகுதி கொடுத்து அது வந்து மிகவும் வலிமையான ஒரு அமைப்பாக அது வந்து உருவாகும். அடுத்ததான் 103வது திருத்தச் சட்டம் 2019. என்ன அப்படின்னா EWS அப்படின்னு சுருக்கமாக கூறுவாங்க. என்ன அப்படின்னா பொது பிரிவினருக்கு, அதாவது உயர் சாதி பிரிவினருக்கு, பொருளாதார ரீதியில் பலவீனமான பிரிவினருக்கு, உயர் சாதியில் வந்து பொருளாதார ரீதியில் பலவீனமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 10% கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கறது சம்மந்தப்பட்டது. அடுத்ததாக 104வது சட்ட திருத்தம் 2019 என்ன சொல்லுதுன்னா, பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் வந்து இடஒதுக்கீடு இது வந்து 2030 வரை நீட்டிக்கப்பட்டது. நம்மளுக்கு தெரியும், மக்களவையிலும் மற்றும் சட்டமன்றங்களிலும் பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த இடஒதுக்கீடு வரம்பை வந்து 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஆங்கிலோ இந்தியர்களின் இடஒதுக்கீடு நிறுத்தப்பட்டது. அதாவது சுதந்திரம் அடைந்து அல்லது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 2020 வரை ஆங்கிலோ இந்தியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வந்தது. அதை வந்து இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக நீக்கியிருக்கிறாங்க 2019ஆம் ஆண்டு. 2020ஆம் ஆண்டு வந்து இது நடைமுறைக்கு வந்தது. எந்த பிரிவில் நீக்கினாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 334 வந்து திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக 105வது திருத்தம் 2021 மேற்கொண்டிருக்கிறாங்க. இது எதை பற்றியதுன்னு பார்த்தோம்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்டவர்களை, அதாவது OBC பிரிவினர்னு சொல்லலாம், அல்லது SCBCன்னு சொல்லலாம், அவர்களை அடையாளம் கண்டு வகைப்படுத்த மாநில அரசாங்கங்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தது. எப்படி நண்பர்களே, உதாரணத்திற்கு MBC BC பிரிவினருக்கு ஒரு உள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா மாநில அரசாங்கம் வந்து அதை தரலாம். அந்த அதிகாரத்தை தான் வந்து இந்த சட்ட திருத்தம் கொடுக்கிறது. இது வந்து பிரிவு 338B 342A 366 வந்து திருத்தங்கள் செய்யப்பட்டன. நண்பர்களே, 100க்கு மேல் இருக்கிற சட்ட திருத்தங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா இது சமீபத்திய திருத்தங்கள் அப்படிங்கிறதுனால எக்ஸாமில் கேட்கப்பட 100% வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக கடைசியாக மேற்கொள்ளப்பட்ட 106வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2023ஆம் ஆண்டு மேற்கொண்டிருக்கிறாங்க. இது என்ன சொல்லுதுன்னா, மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குது. அது என்னென்னு பார்ப்போம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்யும் சட்ட திருத்தம். அதாவது இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துட்டால் சட்டமன்றங்களிலும் மக்களவையிலும் 33% பெண்கள் வந்து கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்ததாக படிப்போம். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதி வரையறைக்கு பின் 2029ஆம் ஆண்டு வாக்கில் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்த இடஒதுக்கீடு திருத்தம் இருக்கும் என்று இச்சட்டம் கூறுகிறது. அதாவது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு வந்து நடைமுறையில் இருக்கும் நண்பர்களே. அதற்கப்புறம் இதை நீட்டிக்கலாமா வேண்டாமான்னு நாடாளுமன்றம் வந்து முடிவு செய்யும். இது வந்து பிரிவுகள் 330 மற்றும் 332 திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரிவுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.